ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் பாய்ஸ். நாம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் என்னாச்சுன்னா நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணி கொடுத்தோம். நம்ம ஜூ வந்து கரெக்டாகவே பண்ணவும் இல்லை. அதுவும் கரெக்டாக கிஸ் பண்ண போகும்போதெல்லாம் உளறிக்கிட்டு மிஸ் பண்ணிடுறான். இதில் இளவரசியும் கடுப்பாயிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஒரு குதிரை பந்தயம் இருக்கு, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அதில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருந்தா. அது என்ன பந்தயம்னா நம்ம இளவரசியோட தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் தான் அடுத்த இளவரசர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஒரு குதிரை பந்தயத்துல போட்டியிட போறான், அதுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுக்குறாங்க, குதிரை ஏதாவது பண்ணி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மருந்து கொடுக்க அதை நம்ம ஜூ வந்துட்டு குதிரைக்கு கொடுக்க அது நல்லா ஓடி பந்தயத்துல ஜெயிச்சிருது போல. ஆக மொத்தத்துல இப்ப இளவரசர் கூட நம்ம ஜூ ஃப்ரெண்ட் ஆயிட்டான். அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம மாமான்னு கூப்பிடணும் வேற சொல்லும் போது அவன் சாக்காயிடுறான். இங்க பாரு, உங்க சித்தப்பா இருக்காருல்ல, அவர் ஏதாவது ஒரு பொண்ணு மூலியமா உனக்கு ஆபத்துக்கு உண்டாக பாப்பாரு. அதுவும் உன்னை நான் உண்மையா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ற பொண்ணுங்களை மட்டும் நம்பிடாத. கூட உன் கூட 100 வருஷம் வாழண்டா அப்படின்னு சொல்ற பொண்ண சுத்தமா நம்பிடாத. இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தீய சக்தி, அதுதான் உண்மை, பார்த்து பத்திரமா இரு அப்படிங்கும்போது இவனு ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. இந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டான், அவர் உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்துட்டு இவனை லவ் பண்றதா சொல்லியிருக்கு போல இளவரசரை. ஆனா இப்படி நம்ம ஹீரோ சொன்ன உடனே அவனுக்கு கொஞ்சம் டவுட் ஆயிட்டு, ஆக மொத்தத்துல நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம், ஓ இந்த பொண்ணு நீ எப்படி பிடிச்ச அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூ கேட்குறான். அது வந்துட்டு எனக்கு புரியுது, நீ வெளியில போனப்ப தன்னைத்தானே எடுத்துக்கிட்டு என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது போய் சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை சொன்னால அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறப்ப, ஆமா அப்படிதான் சொன்னா அப்படின்னு சொன்னோடனே, ஆக மொத்தத்துல இந்த பொண்ணு உன்கிட்ட போய் சொல்லியிருக்கா, எனக்கு தெரிஞ்சு உன்னை கொல்ல தான் ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, எது கொல்ல ட்ரை பண்ணியிருக்காளா? பயந்து போயிட்டு இளவரசர் போயிட்டு பதுங்கிடுறாங்க. அதே நேரத்துல ஹீரோன்னு சொல்ல முடியாது, இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் உடம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. உண்மையை சொல்லுங்கும்போது டபுக்கு அந்த பொண்ணு கத்தி உருவி, ஆமா இந்த இளவரசரை கொல்ல தான் நான் வந்தேன், ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு தெரியாது, எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட, முதல்ல ஒன்னா சாகிடிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம சூ கழுத்துல கத்தி வச்சோன்னே அது உள்ள இருக்கிறது நம்ம ஹீரோயின்ல. அவ கத்தி கதறா, இங்க பாரு உன்னோட இலக்கு வந்து இளவரசர் தான், என் மச்சாங்காரன் தான், அவனை வேணா போட்டு தள்ளிக்க அப்படின்ட்டு கரெக்டா அந்த இடத்துல நம்ம டியூக்கு வந்து தட்டி விட்டு அப்படியே அலேக்கா நம்ம ஜூ ஹீரோயினை காப்பாற்றும் பொழுது அவன் மனசு அப்படி ரெக்க கட்டி பறக்குது. எப்படி பறக்குதுன்னா அப்படியே ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்துற மாதிரியும் அப்படியே பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா ஜூ உடம்புல தானே சொல்றா, அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, பொசுக்கு நீ கீழே போட்டு போயிடுறான். ஐயோ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, காப்பாத்திட்டு இப்படி விட்டுட்டு போலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டியூக் அங்கேருந்து கிளம்பிடுறான். கரெக்டாக நம்ம இளவரசி வந்த உடனே, உனக்கு ஒன்றும் ஆகலையா? எனக்கு ஒன்றும் ஆகலை, மாமா காப்பாத்திட்டாரு. இதே மாமாவா? ஆமா அப்படிதான் சொன்னார் அப்படிங்கும்போது செம்ம கடுப்புல, அப்படியா சொன்னேன், அப்படியும் சொல்லலாம், ஏன் சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு உடனே இளவரசி சட்டக்குன்னு வழக்கம் போல பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ற மாதிரி லுக்கு விட, இங்க பாரு மறுபடியும் நீ எல்லாம் மீறி பேசிட்டு இருக்க, இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின் போது, பேசுவேன் உன் கோவத்துல கூட்டவும் அழகு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவ எட்டி மிதிச்சு விட்டுறா. இப்படி இங்க காமெடியா போயிட்டு இருக்க நேரத்துல அங்க பார்த்தா ராய் வந்துட்டு தனியாக ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு, நீங்கள் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கணும். எதுக்காக பத்திரமா இருக்கணும்? அது வந்துட்டு இப்போ வேற வந்துட்டு காப்பாற்றி விட்டீங்களா இளவரசரை, இளவரசியோட சித்தப்பா உங்கள் மேலே கொலை பண்ண கூட ஆள் ஏவ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு. ஆக மொத்தத்தில் இளவரசிக்கு பாதுகாப்பு இல்லையோ? ஆமாம், இனிமேல் அவங்கள பாதுகாக்கிறது தான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சைடு கேப்பில் இவருக்கு வந்து காப்பாற்றினார்ல, அவர் எங்கே போயிருக்காரு, அவரை மறுபடியும் மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது ராய்க்கு ஒரே குழப்பமாக போகுது. அடுத்த நாள் காலையில இருந்து பார்க்கணுமே, பின்னாடியே தான் நம்ம ஹீரோயின் சுத்திட்டு இருக்கா. ஒவ்வொரு இடத்துக்கும் போறதும், அவன் நடந்து போகும்போது அவளோட ட்ரெஸ்ஸை மிதிச்சுட்டு பின்னாடியே போறதும், இந்த மாதிரி ஏன் தொல்லை பண்ற? அன்னைக்கு நம்ம 2 பேர்த்துக்கும் மண்டபத்துல ஒரு விஷயம் நடந்ததுல, அது அப்பையோட மறந்து போகணும், அதை பத்தி நீ மறுபடியும் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர்த்துக்குள்ள இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நைட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறப்ப கரெக்டா இளவரசி கேட்டுறா, எதுக்கு இப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? நீ கோவப்பட்டாலும் உன்னோட அழகு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூவோட முக்கில் இருக்கிற ஹீரோயின் சொல்லும்போது அவ கோவப்பட்டு செல்லமா போச்சுக்குன்னு அடிக்கிறா. அந்த நேரத்தில் இளவரசி பத்திரம் அப்படிங்கிற மாதிரி ராயோட குரல் மட்டும் கேட்குது. யாரோ கொலை பண்ணா நம்ம சரிங்கன்னு எடுத்து விட்டுருக்காங்க. அதுல இருந்து ஜூவை காப்பாத்துறன்னு அப்படி இறுக்கி வளைச்சு பிடிக்கும் போது பொச்சுக்குன்னு இளவரசி கிஸ் பண்ணிடுறாங்க லிப்லாக்கு. அப்படியே ஷாக்ல உறைஞ்சு போய் இருக்கும்போது
அப்படிங்கும்போது 2 பேருக்கும் இன்டெரக்டாக ஒரு கிஸ்ஸு. அப்படியே யோ 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 வாயா ஜூவு, இந்த நேரத்தில் நீ தான் இருக்கணும், இந்த நேரத்தை பக்காவாக யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சேரில் அவன் எழுந்துட்டு நம்ம ஹீரோ உட்கார வைக்கிறா. உட்கார வச்சோன்னே அவன் பெக்கன்ட்டு முழிச்சிட்டு இருக்கும்போது இளவரசி மறுபடியும் அவன் கிஸ் பண்ணுவான் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஆனால் இவன் வழங்கும் போல முழிச்சிட்டு இருந்தோடனே செம்ம கடுப்பாயிடுறா. மறுபடியும் போயிடுறா. யோ ஜூவே, ஏதாவது ஒரு விஷயத்த நீ மிஸ் பண்ணா ஓகேயா, எல்லா இடத்துலையுமே நீ மிஸ் பண்ணா ஒரு அப்படியாங்கும்போது ஏம்மா எனக்கு இன்னும் எதுவுமே புரியலம்மா, ஏம்மா நீ வேற அப்படிங்கிறப்ப ராய் வந்துட்டு என்ன வேலை பார்க்குற நீ அப்படின்ட்டு முறைச்சிட்டு போகிறாங்க. நான் என்னம்மா வேலை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜூ அப்படி ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். அடுத்த நாள் காலையில் டியூக்கை தான் காட்டுறாங்க. அவனோட ரெஸ்ட்டுன்னு வந்துட்டு நீ இப்படி விலகி போயிட்டு இருந்துரு, கடைசியில் இளவரசி வேற யாருக்காவது தான் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆக மொத்தத்தில் டியூக்கும் இளவரசியை கரெக்ட் பண்ண தான் பார்த்துட்டு இருக்காங்க போல. அங்கே ஒருத்தர் மசாஜ் பண்ணிட்டு இருக்கான். நீ மசாஜ் பண்ணுற மாதிரியே இல்லை, நீ ஏதோ துணி துவைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு டியூக்கை திட்டிகிட்டு இருக்கும்போது டப்புக்குன்னு அந்த இடத்துல ஹீரோவோட பேச வந்துட்டு போக அவன் ஷாக்காயிடுறான். இப்போ அவன் இங்கே வந்தானா யாரு, அவன் தான் ஜூ இங்கே வந்தானா, இல்லையே, அவனை முதல்ல தேடி கண்டுபிடிக்கிறோம், என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்ட்டு அங்கே பார்த்தா நிறைய பொண்ணுங்க மத்தியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே டியூக்கு செம்ம கடுப்பாக, ஏன் நீ பசங்களெல்லாம் பேசவே மாட்டியா, சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீ இளவரசி ஏதோ ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுதுங்கிறப்ப இப்போ ஜூவோட புக்கில் இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான். எனக்கு இளவரசிலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி ஒரு 6 பேக் வச்சு ஒரு மாவீரனை தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது அவளுக்கு பிடிக்கிற விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, இனிமேல் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னை சுற்றி இப்படி இவ்வளோ பெண்கள் கூட்டம் இருக்கோ அதே மாதிரி இளவரசியை கரெக்ட் பண்ணி கொடுக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் என் கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு கையை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே பார்க்கும்போது நம்ம ஜூக்கு நல்லா தெரிஞ்சு போகுது மரத்தடியில், ஆகா இவ வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி. உடம்புக்குள்ள இருக்கிற ஹீரோயின் என்ன பண்றான்னா, இப்போ நாம என்ன பண்றோம்னா டியூக்கு நேரா போறோம். இளவரசி எப்பவுமே குளிக்கிற நீச்சல் குளத்துல உங்க பேர் பாடியை காட்டிட்டு நாம குளிச்சுட்டு இருக்க 3 பேரும். அப்போ அங்கேருந்து இளவரசி வருவாங்க, உங்களை பார்ப்பாங்க, மைச்செங்கி விழுந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி பிளானை போட்டு இவங்க 3 பேரும் போய் சேர்ந்து குளிக்கிறாங்க. பக்கத்துலயே தான் நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு ஜூ உடம்புக்குள்ள இருந்துட்டு ஒவ்வொன்றையும் ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி பண்ணா எனக்கு அவள் ஓகே ஆகிடுவாளா, அவள் மட்டும் இல்லை கூட இருக்கிற ராயே ஓகே ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி டியூக்கை ஏமாற்றி இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எப்படி இளவரசிக்கு தெரிஞ்சு போயிடுது. இங்கே பாருங்க, அவங்க 3 பேரும் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்ல கேட்காம அப்படிங்கும்போது இளவரசி அங்கே வந்த உடனே அப்படியே பாடி காட்டி நிற்கும் போது, ஏன் உங்கள் குளத்தில் நாங்கள் குளிக்க கூடாதா, நாங்கள் இப்படி குளிப்போம், ஏன்னா நாங்கள் ஆண்கள் இருக்கு, இந்த ஐடியா கொடுத்தது எல்லாமே நம்ம ஜூ தான் அப்படின்னு சொன்ன உடனே ஆடா பாவி, இவ்வளோ நேரம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கடைசியில் கோத்து விட்டுறா அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்துட்டு பசங்க மேலே தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்ட்டு லைட்டாக ஒரு டவுட் இருக்கும். இப்போ இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே இளவரசிக்கே ஒரு கன்ஃபியூஷன் உண்டாக்கி விட்டுறாங்க. அங்கே ஜூ மரத்தடியில் கதறான், எம்மா நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனையாகி விடுங்கும் போது உனக்காக நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன், எனக்காக டியூக்கை நான் ஒரு சில நேரம் ஒம்பழுத்துக்கிறேன், இந்த மாதிரி நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது அப்படிங்கும்போது ஐயோ இந்த பைத்தியம் வேறு இப்படி பண்ணுதே அப்படிங்கிற மாதிரி நினச்சி அங்கே ஜூ மரத்தடியில் புலம்பிட்டு இருக்கிறான். ஆனால் அங்கே அவள் செடி வளர்த்துட்டு இருக்கா, பூச்செடி வளர்த்துட்டு இருக்கா இவ்வளோ ஜாலியில். ஹீரோவுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டியூக் எழுந்து அவன் எங்கள் நண்பன், எனக்காக தான் ஐடியா கொடுத்தான், மற்றபடி அவனை நீங்கள் தண்டிக்க கூடாது அப்படிங்கிறப்ப அவன் உதவி இல்லாமே நாளைக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டு வரோம் பாருங்க அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது அவங்க 2 பேரும் மேக்கப் போட்டு வருவாங்க பாருங்களேன். இதை பார்த்து நம்ம இளவரசி நம்ம ராயி எல்லாமே கெக்க சிரிக்கிறாங்க. இளவரசி இருந்துட்டு ஒரு சில போட்டி நடக்கும் போது அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு என்னோட பேரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு நம்ம டியூக் கிட்ட சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அப்படி முன்னாடி வந்து என் நண்பன் சொல்கிறபடி கேட்டா நான் அதை பண்ணக்கூடாது, ஓஹோ அப்போ என்னோட பேச்சை நீ மதிக்க மாட்டியா, அப்படி இல்லை உங்களுக்காக நான் பண்ணுவேன் நண்பா, நீ சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு நோங்கணும் அப்புறம் எஸ்ன்னு சொல்லி பேசணும், அந்த மாதிரி தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போயிட்டு ஜூ உடம்புல இருக்கிறப்ப கேட்டுட்டு இருக்காங்க. அவன் சும்மாவே டியூக்கை சைட் அடிப்பா, இப்போ சும்மா விடுவாளா, அப்படி தான் நீ பண்ணுறது கரெக்டு தான் பக்கா அப்படியே பண்ண அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து குசுன்னு பேசிகிட்டு இருக்கிறதே நம்ம இளவரசிக்கு ஆல்ரெடி டவுட் வந்துடுச்சு. ராய்க்கும் இப்போ டவுட் வந்து ஆக மொத்தத்தில் கெக்கன்னு வெளிப்படையாக சிரிக்காமல் உள்ளுக்குள்ள சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இளவரசி ராயை கூப்பிட்டு உன்கிட்ட ஒரு டவுட்டு கேட்கணும், வெளிப்படையான பதிலை நீ சொல்லணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. என்னன்னா
ஹீரோ ஜூ என்ன தானே காதலிச்சிட்டு இருந்தான், எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஆனால் இப்போ டியூக்கு கூட இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆமாம், எனக்கும் டவுட்டாக இருக்குது இளவரசி அப்பப்போ. அதனால் அந்த அளவுக்கு ஒரு டெஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சீக்ரெட் டெஸ்ட்டா? அப்படி என்ன டெஸ்ட் அப்படிங்கிறப்ப, இப்போ நீங்கள் தனியாக இருக்கீங்க, நான் போயிட்டு ஜூவை வர சொல்கிறேன், அப்போ மசாஜ் பண்ண சொல்லுங்கள், அப்போ உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்க, அதுக்கேற்ற மாதிரியே ஜூவையும் வர சொல்லிடுறாங்க. ஆனால் இப்போ ஜூ உடம்புல இருக்கிறது யாருன்னா நம்ம ஹீரோயின். உள்ளே வந்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டீங்களாமே? ஆமாம், உன்னை தான் கூப்பிட்டேன். எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏதாவது பர்சனலாக பேசணுமா? ஆமாம், பர்சனலாக பேசணும் தான். என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளா, வந்து எனக்கு மசாஜ் பண்ணிவிடு. நானா? ஆமாம், நீ தான். ஐயோ, எனக்கு வேறு மசாஜ் வேறு பண்ண தெரியாதே. இந்த ஆள் வேறு நான் டியூக்கை கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு சேரை வேறு அந்த ஆள் வாங்கிக்க மாட்டேங்கிறான், எப்படி இப்போ சமாளிக்க அப்படின்ட்டு அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஐயோ 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 ஜூவே, இப்போ அவள் கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயும் கொஞ்சம் வேறு மாதிரி மைண்ட் செட்லேயும் இருக்காயா? இந்த நேரத்தில் வந்துட்டு நீ மசாஜ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும், வாயா அப்படின்ட்டு இப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அந்த பாடியை டேக் ஓவர் பண்ணிக்கிறான். பண்ணிக்கிட்டு அவன் மெசேஜ் பண்ணும்போது, இங்கே பாரு, சென்சிட்டிவான பாட்டை அட்டாக் பண்ணினா இப்போ ஓகே ஆகிடும் அப்படிங்கும்போது, சென்சிட்டிவான பாட்டுனா என்னது? காதியா லைட்டாக அப்படியே மசாஜ் பண்ணிவிடு அப்படிங்கிறப்ப அவன் ஏதோ போட்டு முறுக்கு போயிடுற மாதிரி 2 காதையும் பிடிச்சி முறுக்கிட்டு இருக்கான். ஐயோ, அப்படி பண்ணக்கூடாதியா, வேற எப்படி பண்ண அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் அங்கே மரத்தடியில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஜூவோட காது அப்படி லைட்டாக இப்படி தான் வருடி விடணும் அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. நான் அப்போவே சொல்லிட்டேன், வேணாண்டா இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஸ்கிரிப்ட் ஓட்டாதீங்களா அப்படின்ட்டு. கேட்காம மறுபடியும் மியூசிக் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் பண்ணுமா அப்படின்ட்டு மறுபடியும் அங்கே பார்த்தா அவன் முறுக்கு பிடிச்சிட்டு தான் இருக்கிறான். இளவரசி கடுப்பாயிட்டு, இந்த மைண்ட் செட்லேயே இல்லை, ஏதோ ஒரு குழப்பத்தில் பண்ணிகிட்டு இருக்கேன். புரியுது இளவரசி, உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ கஷ்டம் இருக்குது. ஆமாம், அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் அவரை ட்ரீட் பண்ண போகிற யாருக்காக இருந்தாலும் அவங்க இறந்து போயிடுறாங்க. அவரோட நோய் அவங்களுக்கு பாதிக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜூவோட உடம்பு டேக்கர் பண்ணிட்டு, நான் க்யூர் பண்ணிட்டா என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? சும்மா விளையாடாத. நான் உண்மையாக தான் கேட்குறேன், நான் அவரை க்யூர் பண்ணிட்டா என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, சரி இது கரெக்டான வழி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூ அமைதியாக இருந்துடுறான். அங்கே இளவரசி என்ன சொல்கிறான்னா, க்யூர் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்படி க்யூர் பண்ணலான்னா நான் தண்டனை கொடுப்பேன், அது எப்போவுமே வாங்குறது தானே, நான் கண்டிப்பாக உங்கள் அப்பாவை க்யூர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணுறா. இளவரசிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. டபுக்குன்னு அந்த இடத்துக்கு டியூக்கு வருவாரான்னு, என்னது டியூக்கு சும்மா ஹெல்ப்புக்கு வருவாரா அப்படிங்கிற மாதிரி இவ வேலையை காட்டிக்கிட்டே தான் இருக்கிறா. அடுத்த நாள் காலையில் பார்க்கணுமே, டியூக்கும் எல்லாமே சேர்ந்து தான் போகிறாங்க. அப்போ என்னமோ கால் நொண்டி ஆன மாதிரி நடிச்சுக்கிட்டே, என்னாச்சு? இல்லை நீங்கள் வந்துட்டு எனக்கு இளவரசி தண்டனை கொடுத்தாங்கல்ல, அதனால என்ன நடக்க முடியல நண்பா அப்படின்ட்டு, விடு நானே தாங்கி பிடிச்சிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கை கோத்துட்டு போகும்பொழுது, அங்கே பார்த்தா மரத்தடியில் நம்ம ஜூ, இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல, டேய் சும்மாரு, உனக்கு ஹெல்ப் பண்ண தானே போயிட்டு இருக்கேன், பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு நேராக அங்கே போயிட்டு பேரரசில் மீட் பண்ணதுக்கு அப்புறம், நான் உங்களை க்யூர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் தான் சொல்கிறா. ஆனால் என்ன விஷயம்னா, இப்போதைக்கு நான் எவ்வளோ பிரச்சனைகளை இளவரசி மேலே கொண்டாந்து வச்சுருக்கேன், என் தம்பி என்னென்ன பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான், இந்த நேரத்தில் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வர எல்லாருமே இறந்து போகிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல. இந்த நேரத்தில் நீ வந்துட்டு உன்னோட உயிரை விடணுமா அப்படின்னு சொல்லும்போது, என் மேலே நம்பிக்கை வைங்க அப்படின்ட்டு அந்த நேரத்தில் அங்கே 2 மருத்துவர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு, ஐயோ எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, அதை நீ எப்படியாவது சரி பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்பொழுது, ஆக மொத்தத்தில் எங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயின் அந்த மேஜிக் ஃபைல் இருந்துட்டு தலைவலி மாத்திரை எடுத்து கொடுக்குறா. அதை போட்டதுக்கப்புறம் தலைவலி அப்படியே க்யூர் ஆகி எல்லாம் சரியாகிடுது. இதை நான் நம்பவே முடியல, இந்த மாதிரி மாத்திரை எனக்கு நிறைய கூட அப்படின்னு அவங்க சொல்லும் போதும், நம்ம இளவரசி மேலே இருக்கிற நம்பிக்கைனாலையும் இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஜூ மேலே நம்பிக்கை வருது பேரரசருக்கு. சரி என்ன நீ ட்ரீட் பண்ண அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது, அவர் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்போ இளவரசிக்கு ஒன்று புரிஞ்சிருது, இந்த விஷயம் நேரம் எல்லாருக்கும் பரவி இருக்கும், முதல்ல டியூக்கை கூப்பிட்டு இங்கே இருக்கிற எல்லா வாசலையும் அடைங்க, எல்லை பகுதியை நல்லா பலப்படுத்துங்க, அது மட்டும் இல்லாமல் புரட்சியாளர்கள் உள்ளே பூராமல் பார்த்துக்கங்க, நான் வெளியில் நின்று பார்த்துக்கிறேன், நீ எங்கள் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றிடுவல அப்படிங்கும்போது, நான் எப்படியாவது காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியும் இளவரசி ஒரு டைம் கேட்குறா,
உன்னால் முடியலன்னா ஒன்றையும் என்னால் இழக்க முடியாது அப்படிங்கும்போது, இல்லை நான் காப்பாற்றியே தீருவேன் அப்படின்ட்டு அங்கே போட்டு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்கல்ல, நெஞ்சை போட்டு அழுத்துவாங்கல்ல, அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற மருத்துவர்கள் எல்லாமே பயப்படுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணலாமா பேரரசர் மேலே இப்படி ஏறி குதிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இங்கே சரி பண்ணணும்னா இங்கே யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் கத்திடுறா ஹீரோயின். அதுக்கப்புறம் இளவரசி, சரி உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு விட்டுட்டு அவன் அந்த பாதுகாப்பை போய் பார்க்க போறானா முழு மனசோட பார்க்க போல. இந்த விஷயம் இளவரசியோட சித்தப்பனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் புரட்சி படை எல்லாத்தையுமே உள்ள இறக்கிட்டான். எல்லாமே அட்டாக் பண்ணிட்டு ஒவ்வொரு இடமா கைப்பற்றிட்டு வராங்க. இங்க மரத்தடியில ஹீரோயின் ஒரு மாதிரி எமோஷனலா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடறா. ஏன்னா ஒரு மயக்கம் போட்டு விழுந்துட்டார்ல. இங்க பாரு, இது உன்னோட தப்பு கிடையாது, அப்படி நடக்கணும்னு நினச்சா நடந்தாகும். இல்லை நான் ஆல்ரெடி மெடிசன் படித்தவ தான். அதுக்கு காரணம் ஏன்னா எங்கள் அப்பாவை என்னால் காப்பாற்ற முடியல, அதே சுச்சுவேஷனில் இருக்கிற எல்லாத்தையுமே என்னால் காப்பாற்ற முடியாதப்போ அந்த மாதிரி ஒரு கில்ட் ஃபீலில் வந்துடுறேன் அப்படிங்கிறப்ப இளவரசியோட சித்தப்பாங்காரன் கரெக்டாக இப்போ அந்த கதவுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு, இங்கே பாரு நாம் 2 பேரும் என்ன இருந்தாலும் உறவினர்கள், என்ன உள்ள அனுமதியாக இருந்தாலும் நான் சித்தப்பா இல்லையா, எங்கள் அப்பாவோட ஆணை இல்லாமல் உங்களை நான் உள்ள அனுமதிக்க முடியாது. அவர் இறந்துட்டாருங்கிற நியூஸை கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்கேன், என்னை தடுக்க முயற்சிக்காத அப்படின்னு அங்கே இருக்கிற காவலாளிகள் கூட எல்லாத்தையுமே வெட்டி சாய்க்கிறாங்க. வெட்டி சாய்ச்சிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே மரத்தடியில் பார்த்தா அப்படியே அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜூ போயிட்டு அவள் பக்கத்தில் உட்காந்து அவளை அப்படியே அணைச்சிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறான். அப்போது அவனே கேட்டுறா ஹீரோயினே, நான் உன் தோளில் சாஞ்சிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்படி சாஞ்சிக்கிட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்க நேரம் அவளுக்கே தெரிஞ்சிருச்சு. அவன் கையை கொண்டு வந்து அணைக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கான். நீ என்னை அணைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் அவன் மேலே சாஞ்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரம் இங்கே கதவை உடைச்சிட்டு சித்தப்பங்காரனும் உள்ளே வந்துடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறதையும் சிஸ்டர், அதுக்கப்புறம் சுமித்ராங்கிறவங்க ஹாய் போட்டிருந்தீங்க. ஹாய், என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.